அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நெறைய பேரண்ட்ஸ் அண்ட் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கமெண்ட்லயும் சரி, நெறைய பேஷண்ட்ஸ் ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து கால் பண்றப்போ, "சார் இப்போ வந்துட்டு பிஎஸ்எம்எஸ் படிக்கிறோம் அல்லது பிஏஎம்எஸ் படிக்கிறோம். முடிச்ச பிறகு நான் வந்து இன்ஜெக்ஷன் போட முடியுமா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, அலோபதிக் மெடிசின்ஸ வந்து பிரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அல்லது டிஜிஓ சார்ந்த ஐ மீன் கைனகாலஜிக்கல் ஆப்ஸ்டெடிக் கோர்ஸஸ் வந்து அவங்க எடுக்க முடியுமா டைரக்ட்டாவே? ஒரு அலோபதிக் கைனகாலஜிஸ்ட் மாரி ஆக முடியுமா?" அப்படின்ற நெறைய டவுட்ஸ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா இத வந்து தெளிவுபடுத்த வேண்டியது மருத்துவராகிய எங்களுடைய கடமை. முதன் முறையா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. எங்களோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா ஷேர் பண்ண தயாராம நாங்க எப்பவுமே கண்டிப்பா பண்றோம். கூடவே இந்த பிஎஸ்எம்எஸ் அப்படின்றது அல்லது ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னா என்னன்னானு, பொதுவா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போயிடுங்க முதல்ல. 2வது இப்ப இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசின் அப்படின்றது வேற. மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசின் அப்படின்றது வேற. மெயின் ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அலோபதிக் கோர்சஸ் மட்டும் வச்சிருப்போம். எம்பிபிஎஸ் டிகிரின்னு சொல்லுவாங்க. சரி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஆயுர்வேதா படிக்கலாம், யுனானி படிக்கலாம், ஹோமியோபதிக் படிக்கலாம். என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாங்க. பொதுவா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது யாருக்கு அப்படின்னா, எம்பிபிஎஸ் முடிச்சு ஐ மீன் பிஜி போவாங்க இல்லையா? கைனகாலஜி கோர்ஸ் படிக்கிறாங்களோ, எம்எஸ் ஆர்த்தோ படிக்கிறாங்களோ, அல்லது எம்டி ஜெனரல் மெடிசின் அவங்களுக்குள்ள ப்ராஸ்பெக்ட்ஸு. அதில உள்ள ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன குடுத்துருப்பாங்கன்னா, கேண்டிடேட் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். 2வது அண்டர்கான் எம்பிபிஎஸ் கோர்ஸா இருக்கணும். அதிலயும் குறிப்பா சிஆர்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய இன்டர்ன்ஷிப் பீரியட கண்டிப்பா முடிச்சிருக்கணும் அப்படின்றது. அதுவும் குறிப்பா தமிழ்நாடு ஸ்டேட்ல முடிச்சிருக்கணும் அப்படின்றத தான் அவங்க முக்கியமா கிளைம் பண்றக்கூடிய எலிஜிபிலிட்டின்னு சொல்றது. ஸோ இதிலே 2லயே நம்ம அடிபட்டுருவோம். ஸோ ஒரு பேசிக்கா நம்ம படிச்சிருக்கிற கோர்ஸுக்கு நம்ம பிஎஸ்எம்எஸோ அல்லது பிஏஎம்எஸோ தான். ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டிலேயே பேசிக் எம்பிபிஎஸ்ன்னு கேட்டதுனால, டைரக்ட்டா இந்த மாதிரியான கோர்ஸ்கள்ல நம்ம சேர்றதுக்கோ வாய்ப்புகள் குறைவு. யாராவது உங்கள மிஸ்லீட் பண்றாங்க. நீங்க இத முடிச்சுட்டு இந்த மாரி படிக்கலாம். ஏதாவது பிரைவேட் காலேஜ்லேருந்து பேசுறாங்க. அல்லது ஏதாவது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து இது முடிச்சா நீங்க அது தாராளமா பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி எந்த விஷயமும் நம்ப வேண்டாம். ஸோ இதுதான் தெளிவான கைட்லைன். கூடவே இன்னொன்னும் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த நீங்க பிஜி எடுக்கிறீங்க அப்படின்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால நீங்க ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு டாக்டரா இருக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்ச டாக்டரா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கா சித்தாவோ, ஆயுர்வேதாவோ முடிக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு கவுன்சில் இருக்கும். இது எம்சிஐ. இப்ப சித்தாக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சில்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆயுர்வேதாக்கும் இதே மாரி தமிழ்நாடு ஆயுர்வேதிக் மெடிசின் கவுன்சில்னு இருக்கு. யுனானி மெடிசின் கவுன்சில்னு இருக்கு. ஸோ, இப்ப இந்த கவுன்சிலே மாறுது. ஸோ, கண்டிப்பா எலிஜிபிளா வரவே மாட்டோம். ஸோ, அதனால அப்போ வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார்? நெறைய சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அண்ட் ஆண்ட்ராலஜி அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இன்விட்ரோ ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்ல வந்து ஐ மீன் க ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாரிலாம் எப்படி சார்ன்னு கேட்குறீங்க. ஸோ, அதுக்கும் ஒரு விடை வந்து கண்டிப்பா சொல்றேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பிஎஸ்எம்எஸ் படிச்சா கண்டிப்பா பிஜி இதுவரைக்கும் மகளிர் மருத்துவம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னும் வரலங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர்றதுக்கான ப்ரொபோசல்ஸ் போயிருக்கு. கண்டிப்பா வரும். ஏன்னா, இப்ப நம்ம எல்லாமே ஒரு லாஸ்ட் ஒரு 12 டூ 13 இயர்ஸா நான் சிஸ்டத்துல அப்டேட்டடா இருக்கிறேன். இந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசின் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்த கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஃப்ரம் டே 1லேருந்து 2010லேருந்து பார்த்துட்ருக்கோம். அப்படி கணக்கு வச்சாலே இன்னைக்கு கிட்டத்தட்ட 16 வருஷம் நான் சித்தாக்குள்ளேயே வாழ்ந்திருக்கேன். ஸோ அப்படின்றப்போ டெஃபினட்டா ஏன்னா அன்னையிலேருந்து டே டு டே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா என்னால சொல்ல முடியும். ஸோ ஃபியூச்சர்ல ப்ரொபோசல் கண்டிப்பா போயிருக்கு. ஃபியூச்சர்ல எம்டி மகளிர் மருத்துவம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். சித்தால. அண்ட் இதே ஆயுர்வேதத்துல பார்த்தோன்னா எம்எஸ் அ பிரசூதி தந்திரா அண்ட் ஸ்ரீ ரோகா அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இது நெறையா யூனிவர்சிட்டீஸ்ல அவைலபிள் இருக்கு. இத எடுக்கணும் அப்டின்னா, பிஏஎம்எஸ் முடிச்ச டாக்டர்ஸால தான் எடுக்க முடியும். எம்டி ஐ மீன் ஆயுஷ் பிஜி நீட் வந்து கம்ப்ளீட் முடிச்சிருக்கணும். அதுல குறிப்பிட்ட மார்க்ஸ் வந்து அட்டெயின் பண்ணா தான் இந்த கோர்ஸ நீங்க எடுக்க முடியுங்க. ஸோ இது பிரசூதி அண்ட் ஸ்ரீரோகா கோர்சஸ்ல பிரெக்னன்சி, லேபர், அ ப்ரீபெரியம்னு சொல்லுவோம். அதாவது பிறந்து அதன் பிறகு நம்ம எப்படி தற்காக்க போறோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சைல்ட எப்படி இது பண்ண போறோம். போஸ்ட் நேட்டல் கேர், ஆன்டிநேட்டல் கேர் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இதில வந்து கையாளப்படுதுங்க. ஸோ டைரக்ட்டா நம்மளால ச லேபர் அப்படின்ற விஷயத்த இதில செய்ய முடியல அப்படின்னாலும், அந்த டைம்ல நம்மளால
கேர் அப்படின்ற விஷயத்த தாராளமாக அப்பார்ட் ஃப்ரம் சர்ஜிக்கல் யூனிட் இல்லாமல் வெளியே வச்சு கண்டிப்பாக உங்களால் ஒரு அப் டு 9 மந்த்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ அது இந்த கோர்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இப்போதையுள்ள கரண்ட் ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்டால் பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு அப்படி இது வரைக்கும் எந்த ரெகுலேஷனும் கொடுக்கப்படவில்லை. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ் படித்தவங்க வந்து அலோபதிக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் வந்து அடுத்த 3வது நாளே ஐஎம்ஏ அல்லது ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் வந்து அதை பைலா கொடுத்து அதை வந்து கேன்சல் பண்ணி அது இல்லைன்னு வரும். அதனால் என்னோட ஒப்பீனியனில் நீ என்ன படிக்கிறியோ, ஏன்னா படிக்கிறப்ப கான்ஃபிடென்ட் ஆகிக்குங்க. நான் படிக்கிறேன், இதை தான் பண்ண போகிறேன். நீ உன்னோட சிஸ்டத்துக்குள்ளே கொலாபரேட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இப்போ நீ வந்து ஆயுஷ் சித்தா படிக்கிறீங்க. சித்தாலேருந்து நீ சித்தா படித்து முடித்த பிறகு ஆயுர்வேதிக் மெடிசின்ஸை நீங்கள் வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணி கொலாபரேட் பண்ணுறதுல இன்டகிரேஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு ஹோமியோபதிக் மெடிசன் இன்டகிரேஷன்ஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஒரு யோகாவை இன்டகிரேட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மெடிசன் அப்படின்றது ஆயுஷ்குள்ளே வேணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஹெல்த் சிஸ்டம் வந்து அது சார்ந்து தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதன் பிறகு தான் மெயின் ஸ்ட்ரீம் ஒன் ஹெல்த் அப்படின்ற பாத்வேக்கு மூவ் ஆகும். ஸோ என்னடா சார் சொல்கிறதுலாம் புரியலன்னு நினைக்காதீங்க. ஸோ பாத்துக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக இது வந்து புரியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்போதும் உங்களுக்கு விடை தருவதற்கு மருத்துவர்கள் காத்திருக்கோம் அப்படின்றத மறந்துட வேண்டாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.